பிரைஸ் லார்ட். ரொம்ப நாள் கழித்து மத்தியில் பேச விரும்புகிறேன். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின ஒரு வார்த்தையை மையமாக வைத்து அதை பற்றி நிறைய பேரை குறித்து பேச விரும்புகிறேன். உதாரணத்துக்கு முதல்ல வசனத்தை சொல்லிடுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தையை வச்சு தான் அவர் ஆரம்பித்தார். இப்போ முதல்ல அவர் சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள். இப்போ ரிப்பென்ட், டர்ன் பேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அப்போ எதுலேருந்து நம்ம திரும்பணும், மனதை திருப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஆண்டு எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, டர்ன் பேக், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நம்மளுடைய மனதை திருப்பி நம்ம அவருக்கு நேராக நம்மை சரி பண்ணுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த நாளில் நான் யாருக்கு இந்த பதிவை வைக்க விரும்புகிறேன்னா, டாக்டர்ஸ்க்கு இந்த பதிவை வைக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த நாளில் டாக்டர்ஸ் என்ன முதல்ல டாக்டர்ஸ் தான் மனம் திரும்பணுவான்னு கேட்காதீங்க. நிறைய பேர் மனம் திரும்பணும். இன்னைக்கு எனக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் டாக்டர்ஸ்க்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஸோ டாக்டர்ஸ் எப்படி பாவம் செய்கிறாங்க, டாக்டர்ஸ்க்கு எப்படி மீட்பு தேவை அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர்ஸுடைய முதலாவது சேவையை நான் இந்த உலகத்தில் அவங்க செய்கிற சேவையை நான் முதல்ல பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா டாக்டர்ஸோடைய சேவை இன்னைக்கு நாட்டுக்கு தேவை. நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. நிறைய பேர் இன்னைக்கு உயிர் வாழ்கிறாங்க. சாகக்கூடிய ஸ்டேஜுக்கு போனவங்கெல்லாம் இன்னைக்கு உயிர் வாழ்கிறது அப்படிங்கும்போது இந்த மருத்துவ சேவையினால தான் இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொரோனா நாட்களில் நம்ம மறக்கவே முடியாது. எத்தனை டாக்டர்ஸ் தங்களுடைய வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து அவங்க மக்களை காப்பாற்றுவதற்காக சேவை செய்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. நான் மருத்துவத்தை நான் வெகுவாய் வணங்குகிறேன், அவங்கள பாராட்டுகிறேன். உங்கள் சர்வீஸ் இல்லைன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் செத்து போயிருப்பாங்க. ஆனால் டாக்டர்ஸே தெரியாமல், அவங்களுக்கே தெரியாமல் செய்கிற பாவம். அப்போது என்ன அப்படின்னா, இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற ஒரு பாவம் அப்படின்னு சொல்லும்போது அபார்ஷன் ஒரு பாவம். இதில் அபார்ஷன் செய்கிறது யாருன்னா டாக்டர்ஸ் தான் செய்தாக வேண்டியதான ஒரு சூழ்நிலை. அப்போது பலவிதமான கேஸ் அவங்கக்கிட்ட வருது. அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த சூழ்நிலையில் நான் செய்து தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு அது என்னென்னா, அது வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது, அது இன்னும் வெளியே வர்றதில்ல, அது குழந்தையாக உருவாகவே இல்லை. அப்போது அது கலைச்சிட்டா அது எப்படி அது பாவமாகும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறது உண்டு. ஆனால் ஆண்டோடைய பார்வையில் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லும்போது, இந்த முதல்ல உருவாகுது இல்லைங்களா, வயிற்றுக்குள்ளே உருவாகும்போது ஃபஸ்ட்டு 8 வீக்ஸில் இருக்கிற அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற இந்த கருவை என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க. இந்த எம்ப்ரியோங்கிறது சில பேர் அது உயிராகவே நினைக்கிறது இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நம்ம யோசிச்சோம்னா, அந்த கருவை கலைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போது இந்த எம்ப்ரியோங்கிற காரியத்துக்கு நல்லா கவனிங்க, ஒரு உயிரை கொல்லுவதற்கும் ஒரு உயிரை உருவாக்குவதற்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது. எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. அப்போது கருக்கலைப்பு அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்ஸ்ட வர சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சில பேர் எங்கிட்ட ஒரு டாக்டர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டாக்டர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, சதீஷ், நீங்கள் இது மாதிரி கருக்கலைப்பு பாவம்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சேர்ந்து அவங்க லிவிங் டுகெதரில் வாழ்ந்து அவங்க குழந்தை உருவாயிடுது வயிற்றுல, அவங்க கரு கலைக்கணும்னு வர்றாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, கரு கலைச்சி தான் ஆகணும்னு சொல்கிற கேஸ் ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றேன்னு சொல்கிறது அது அவங்களுடைய முடிவு. திருமணத்துக்கு முன்பாக சேர்றது அது தவறான முடிவு. முதல்ல அது அவங்க எடுத்து தவறான முடிவு. அந்த தவறான முடிவில் கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அதை கலைக்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. முதல்ல நம்ம வேதத்திலிருந்து சில ஆதாரமான வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். முதல்ல ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்போது
வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கொலை செய்யாதிருப்பாயாக. அப்போ கொலைங்கிறது ஆண்டுடைய பார்வையில் ஒரு பாவம். அப்போ ஆண்டவர் ஒரு கொலை செஞ்சுட்டா அந்த கொலை செய்யறதுனால வர்ற விளைவு என்னன்னா, அவங்களுடைய சந்ததி பாதிக்கப்படும், அவங்களோட ஜென்ரேஷன் பாதிக்கப்படும். அவங்களோட ஜென்ரேஷன்ல பலவிதமான பாதிப்புகளை உண்டாக்கும். காயின் ஆபேல் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. காயின் அப்படிங்கிறவர் ஆபேலை கொன்னுட்டார், சகோதரன் தான் கொன்னுட்டார் ஆபேலை. ஆண்டு அந்த ஆபேலை கொன்ன உடனே ஆபேலை கொன்னதுனால காயினை பார்த்து சொல்றாரு, நீ நீ என்ன செஞ்சாலும் அது வாய்க்காது, நீ பூமியில நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்லுவார். நீ உன் சகோதரனை கொன்னதுனால, இந்த பூமியில ரத்தம் செஞ்சதுனால, உன் ரத்தத்தை வாங்கின அந்த பூமியில நீ என்ன பண்ணாலும் வாய்க்காது, நீ நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டு சொல்வார். அப்போ கொலை செய்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைகள் மேல அந்த சாபம் நம்ம மேல தொடரும். ஆமென். அவங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இது மீட்பு, இதனுடைய விளைவுகள் சொல்றேன், மீட்பையும் சொல்றேன். இப்போ விளைவுன்னு சொல்லும்போது கொலை அப்படிங்கிறது ஒரு கருவில் உருவாக்கப்பட்ட குழந்தைய கருக்கலைத்தாலும் அது கொலைதான். ஸ்தோத்திரம். ஐம் சாரி டு சே திஸ். நான் இந்த உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு. இது உங்களுக்கு தெரியணும். டாக்டர்ஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன். டாக்டர்ஸ் இதை தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். சில பேர், சில பேரண்ட்ஸ், சில கப்பிள்ஸ், சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் 2 குழந்தை போதும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க. 3ஆவதாக ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகிடும். எனக்கு தெரிந்த ஒரு ஐயா இருக்கிறார், 44 வயசில் அவருக்கு ஒரு குழந்தை. ஏற்கனவே பையன் வளர்ந்துட்டான். அந்த வளர்ந்த பிறகும் கூட ஒரு குழந்தை உருவாயிடுச்சு, அவங்களுக்கு தெரியாமல். ஆனால் அவங்க அதை அபார்ட் பண்ணலை. கடைசியில் ட்வின்ஸாக வேற பிறந்தது. 2 குழந்தையும் 44 வயசுலேருந்து அப்படியே வளர்க்க ஆரம்பித்தார். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐயோ எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு தெரியாமல் உருவான குழந்தை, எங்களை இது கேரி பண்ண முடியாது, இதை நாங்கள் கொண்டு வளர்க்க முடியாது, எங்களுக்கு கடமையை முடிக்க முடியாது, அதனால் நாங்கள் அபார்ட் பண்ணுறோம்னு சொல்லி அபார்ஷன் பண்ணுறாங்க. இந்த அபார்ஷனால் நிறைய பிரச்சனைகள் உண்டு. நல்லா கவனிங்க. ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது, மனுஷனை கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போது ஒரு மனுஷனை கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது எங்கிருந்து ஒரு உயிரா ஆண்டர் கன்சிடர் பண்றாருன்னா, ரத்தத்துல தான் ஒரு உயிர் உருவாகுது, ரத்தத்துல தான் ஒரு உயிர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு ஆண்டவர் அந்த உருவத்தை கொடுக்கறது. நீங்க நினைக்கிறீங்க அந்த கை காலெல்லாம் ஃபார்ம் ஆகி வெளியே வந்தாதான் குழந்தைன்னு. இல்லை. சங்கீதம் 139:16 வசனத்துல சொல்லுது, இந்த தாவீது இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இறைமையில வாசிக்கும் போது, என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்றார். இறைமையை பார்த்து சொன்னார். அப்ப தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே எப்படி ஆண்டருக்கு தெரியும்? நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் யூனிக். நம்மளது யாருமே ஒரே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடையாது. அப்போ ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி உருவாக்கணுங்கிறத அவருடைய இமேஜினேஷன்ல தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை எப்படி உருவாக்கணுங்கிற ஒரு அந்த பிக்சர், ப்ளூ பிரிண்ட்டை அவர் கையில வச்சிருக்கிறார். அப்போ உருவாகும் போதே அந்த ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குறதும் அவரு தான். இப்படிதான் பிறக்கணுங்கிறது அவர் தான் திட்டமிடுகிறார். நம்ம யாருமே டிசைட் பண்ணவே முடியாது. 10 மாசம் கேரி பண்றது, அந்த குழந்தைய சுமக்கிறது வேணா ஒரு தாயா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தையை உருவாக்குறது தேவன் தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தான் உருவாக்குறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது அப்படிங்கிறார். அப்போ நம்ம எப்படி உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 139:16 அதில் தாவீது சொல்லும்போது அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். சங்கீதம் 139:16 வாசிக்கும் போது இந்த 16ஆம் வசனத்துல, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது. God has written. பாருங்க, அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும், இங்கிலீஷ்ல you have fashioned my days. அப்போ நம்மளுடைய நாட்களை கூட எவ்வளவு வருஷம் வாழணுங்கிறது உருவாக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டு எழுதி இருக்கிறார் அவருடைய புஸ்தகத்துலங்கிற ஒரு விஷயத்துல இந்த வேதம் பதிவு செய்கிறது. அப்போ நம்மளுடைய மரணம் நம்ம கையில் இல்லை, நம்மளுடைய பிறப்பு நம்ம கையில் இல்லை.
அந்த குழந்தை உருவாகிறது தேவனுடைய கையில் இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் நல்லா கவனிங்க, அபார்ஷன் பண்ண பிறகு அந்த அபார்ஷன் செய்த தாய் டிப்ரெஷனுக்குள்ளே போன நிறைய பெண்கள் உண்டு. ஏன் டிப்ரெஷன் வருது தெரியுங்களா? ஏன்னா நம்ம அந்த அபார்ஷன் செய்யும்போது அந்த பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது சில பெண்கள் அவங்க சொன்ன, பாஸ்டர் எனக்கு நிறைய நாட்கள் என் மனசாட்சி குத்தப்பட்டது உண்டு, அந்த குழந்தைய கொண்டுட்டோமே அப்படின்னு நினச்சி நான் மன வருத்தப்பட்டு அழுதது உண்டுன்னு சொல்கிறாங்க. தேவன் நம்மளுடைய மனசாட்சிக்கு அதை தெரியப்படுத்துகிறார். நீ செய்தது தவறுங்கிறத மனசாட்சியோட கூட இருந்து அதை நமக்கு தெரிவிக்கிறார். அப்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுவது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். தாயின் கருவில் உருவாக்கப்படும் போது நம்முடைய நாட்களும் நம்முடைய எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்படும் போதே அது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போது உருவாக்கப்படும் போது ஃபர்ஸ்ட் 8 வீக்ஸில் உருவாயிடுச்சுனாலே அந்த ரத்தத்தில் உருவம் வந்து அந்த ஹார்ட் பீட் எல்லாம் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பாகவே ஒரு உயிர் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே, அந்த ஒரு கரு உருவாயிடுச்சுனாலே அது உயிர் தான். அப்போ அந்த கரு உருவான பிறகு அது அழிக்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டா நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அதுவா கரு கலைஞ்சிடுச்சு அப்படின்னா இட் இஸ் காட்ஸ் வில். அது அவர் கையில் இருக்கு. அது நிற்கிறதும் நிற்க கூடாதுங்கிறதும் அது அவர் கையில் இருக்கு. நிற்க வைக்கிறது அது அவர் கையில், நிற்க வைக்காததும் அவர் கையில். ஆனால் நடுவில் டாக்டர்ஸ் அதை போய் அதை அபார்ஷன் பண்ணும்போது நல்லா கவனிங்க, கருவிலேயே ரத்தம் சிந்தப்படுகிறது, கருவிலேயே அது கொலை செய்யப்படுகிறது. சில டாக்டர்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்துருக்குறேன். அந்த கரு கலைக்கும் போது அதுக்கு உள்ளேயே அபார்ட் பண்ணும்போது அது சிக்காதாமா. அதை வந்து கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அதை அபார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணி தான் அதை அபார்ட் பண்ணுவாங்க. அது அங்கேயும் இங்கேயும் ஓடும் அந்த கருவிலேயே, அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது நல்லா கவனிங்க, உள்ளேயே ரத்தம் சிந்தப்பட்டு அது கருக்கலைப்புங்கிறது ஒரு கொலை தான். எனக்கும் ஒரு கருக்கலைப்பு செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்தது. என் பையன் 2வது பையன் பிறக்கிறதுக்கு முன்பாக முதல் ஒரே மாதம்தான் கன்சீவ் ஆகி, ஒரே ஒரு மாதம்தான் என் மனைவிக்கு. ஒரே மாதத்தில் அவங்களுக்கு அம்மை போட்டுருச்சு, சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. அப்போது சிக்கன் பாக்ஸ் வந்த உடனே டாக்டர் சொன்னாங்க கருக்கலைப்பு செஞ்சுருங்க அப்படின்னு. அப்போது ஏன் டாக்டர் அப்படின்னு, இல்லை இந்த குழந்தை கண்ணு தெரியாமல் போகலாம், இல்லைனா அவனுக்கு பார்வை இல்லாமல் போகலாம், இல்லைனா மன வளர்ச்சி இல்லாமல் போகலாம், உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ் வரலாம், இப்படி பல காரியங்களை சொன்னாங்க. ஒரு 4 விஷயத்த சொன்னாங்க. அப்போது நல்ல குழந்தைக்காக தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒருவேளை மன வளர்ச்சி இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் அப்படி ஒரு குழந்தைய தர மாட்டார். ஒரு மணி நேரம் டிபேட்டாகவே போயிடுச்சு. கடைசியில் நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன், டாக்டர் கடவுள் எனக்கு ஒரு நல்ல குழந்தைய தான் தருவார். ஒரு வேளை எனக்கு அப்படிப்பட்ட குழந்தைய அவர் தருவார்னா நான் அதை கை நீட்டி வாங்கிக்கிறேன், ஆனால் கொலை செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு இந்த விவாதம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பையன் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ரஷஸும் இல்லை, மனவளர்ச்சி பாதிக்கப்படலை, கண் பாதிக்கப்படலை. கிருபையாக ஒரு அழகான குழந்தைய தந்தார். பிறந்த உடனே இந்த டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன், டாக்டர் நீங்கள் கருக்கலைப்பு செய்யணும்னு சொன்ன பையன் இதுதான் அப்படின்னு. அவங்க அப்படியே பார்த்தாங்க, அவங்களும் இப்போ அதை நிப்பாட்டிட்டாங்க அபார்ஷன் பண்ணுறத. ஸோ ப்ரைஸ் காட் ஃபார் தட். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற இந்தியாவில் நிறைய அபார்ஷன்ஸ் நடக்குது. மெயின்லி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அபார்ஷன் செய்கிறது வந்து பிஃபோர் மேரேஜ். நிறைய ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையினால் அபார்ஷன். சில பேரண்ட்ஸ் எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி அவங்க அபார்ட் பண்ணுறாங்க. See, it is not in your hands. இந்த குழந்தைய கடவுள் கொடுத்தாருன்னா அந்த குழந்தைய கை நீட்டி வாங்குங்க. அது ஆண்டவர் அந்த குழந்தைய நேசிக்கிறார். தேவன் அந்த குழந்தை மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில் என்னுடைய பதிவு டாக்டர்ஸ் நீங்கள் தெரியாமல் செய்கிற இந்த பாவம், ஐயோ நாங்கள் இதுக்கு என்ன செய்யறது, நல்லா கவனிங்க. இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து எதுக்காக ரத்தம் சிந்தினார்னா உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் தான் ரத்தம் சிந்தினார். வேதத்தில் யாத்திராமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். அப்போ அதனால தேவன் அவர்களுடைய சந்ததியை, அவங்களுடைய குடும்பத்தை தேவன் நன்மை செய்தார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அப்போ பாருங்க, அபார்ஷன் பண்ண சொல்லி எகிப்தில்
ஒரு சீசன்ல இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கிறதுக்காக ஆண் பிள்ளையானா கொன்று போடுங்க, பெண் பிள்ளையானா உயிரோடு இருக்கட்டும்னு சொன்னாங்க. பெண் பிள்ளைலாம் உயிரோடு வச்சிருங்க, ஆண் பிள்ளையானா கொன்று போடுங்க. ஆனால் அந்த டாக்டர்ஸ் அதுக்கு ஒபே பண்ணலை. அதனால தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் மருத்துவச்சிகளுக்கு சிப்போரால் பூவாளுக்கு பார்த்தீங்கன்னா தேவன் நன்மை செய்தார். ஏன் நன்மை செய்தார்? ஏன்னா கடவுளுக்கு பயந்தாங்க. அவங்க அபார்ஷன் பண்ணலை, அந்த குழந்தைய கருக்கலைப்பு செய்யலை, குழந்தைய கொல்லலை. அப்போ இன்னைக்கு நீங்க குழந்தைய கொல்லாம இருக்கிறத ஆண்டவர் விரும்புறாரு. டாக்டர்ஸ் தயவு செய்து நான் சொல்றேன், இன்னைக்கு செய்கிற இந்த அபார்ஷனை தயவு செய்து நிப்பாட்டுங்க. ப்ளீஸ் ஸ்டாப் அபார்ஷன். அபார்ஷன் இஸ் a sin. அபார்ஷன் இஸ் sin in God's eyes. தேவனுடைய பார்வையில் அபார்ஷன் ஒரு பாவம். அபார்ஷன் அப்போ நான் இதுவரைக்கும் செய்த அபார்ஷனுக்கு என்ன? நீங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தேவன் அறிவார். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்காக அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் செய்த பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே உங்களுடைய இருதயங்களை அவர் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் மனசாட்சியில் குற்றத்தை சொல்லி உங்களை குற்றம் தீர்க்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் மனம் திரும்புவதற்கு நேராக நடத்துறது தான் என்னுடைய வேலை. அப்போது இன்னைக்கு நீங்கள் அதுலேருந்து தயவு செய்து நீங்கள் தெரியாமல் தான் செய்தீங்க, ஆண்டவர் அறிவார். ஆனால் ஜஸ்ட் ரிப்பென்ட் டு காட். ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க. அன்றை இது வரைக்கும் நான் செய்த எல்லா பாவங்களுக்கு என்ன மன்னிங்க. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், இப்போ செய்து கொண்டிருக்கிற பாவங்களை விட்டு மனம் திரும்புன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது தயவு செய்து சொல்கிறேன், ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. தயவு செய்து அபார்ஷனை ஸ்டாப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்டாப் அபார்ஷன். இட் இஸ் அ மர்டர். அது ஒரு கொலை. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். இதுவரைக்கும் செய்த அபார்ஷன் எத்தனையோ இருக்கலாம், ஆனால் அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அமெரிக்காவில் அபார்ஷன் பெரிய ஒரு லெவலில் தான் போயிட்டுருக்கு. இது கவர்மெண்ட் ஸ்டைஃபன் வேற கொடுக்குது அபார்ஷனுக்கு. பெரிய ஒரு பாவம் அது. அந்த ஒரு பாவத்துக்கு கவர்மெண்ட்டே ஸ்டைஃபன் கொடுக்குதுங்கிறது வேதம் அறிந்த அமெரிக்காவே செய்வது ஒரு பெரிய பாவம். ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. நம்ம இந்தியாவில் அபார்ஷன் நடக்குது. இந்த அபார்ஷன் தயவு செய்து நிப்பாட்டுங்க. கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே, நான் செய்த எல்லா அபார்ஷனை மன்னிங்க. ஜஸ்ட் கன்ஃபஸ் யுவர் சின்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த அறியாமல் செய்த பாவங்களை அறிக்கை செய்யுங்க. நீங்கள் அறிக்கை செய்து இயேசுவை விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தில் இருக்கிற குற்ற மனசாட்சி நீங்கும். உங்கள் இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானம். இந்த கால வேளையில் ஆண்டு உங்களுக்கு சமாதானத்தை தரணும். இந்த கால வேளையில் எஸ், நான் உங்களோட கூட ப்ரே பண்ண விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் அபார்ஷன் செய்கிற டாக்டர்ஸ் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஆனால் அபார்ஷன் அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. இந்த பாவங்களுக்கு நீர் ஏற்கனவே ரத்தம் சிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த ரத்தம் ஆண்டவரே அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். அவங்க இதயத்தில் இருக்கிற எல்லா குற்ற மனசாட்சியிலிருந்து நீங்கி ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையை சொல்லுகிறபடி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே. இந்த கால வேளையில ஆண்டவரே இளைப்பாறுதல் வரும்படி ஜெபிக்கிறேன். டாக்டர்ஸ் அவங்க சேவை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்ய, ஆண்டவரே அவங்க குற்றமற்றவர்களாய் செய்ய, உம்முடைய பார்வையில் அவங்க குற்றமற்றவங்களாய் இருக்கணும். உம்முடைய பார்வையில் அவங்க பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் தங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை தியாகம் பண்ணி நிறைய உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் நன்மை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சில பேர் அறியாமைனால அபார்ஷன் செய்திருக்கிறாங்க. இந்த கால வேளையில் ஆண்டவரே அவங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த அபார்ஷன் அவங்க செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியாய்
உங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிற இயேசு நாமத்தினால் ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.